வெல்கம் டு மாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி முருங்கைக்காய் துவையலுங்க. முருங்கைக்காய் நல்லா முத்தி போயிருந்தது, அதனால் அந்த சதைப்பகுதி ஒண்டி எடுத்துருக்குங்க. சதைப்பகுதி எடுத்துருக்கேன். நல்லா ஒரு 2 முருங்கைக்காங்க நல்லா கனமாக பெருசாக இருந்து நல்லா இருக்குது சதைப்பகுதி, அது தடிமனாக. சரி, அதனால் எடுத்து அதை வதக்கி வச்சுருக்கேன். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்புங்க, காஞ்ச மிளகா, காரத்துக்கு தக்கன போட்டுங்க, உப்பு, புளிங்க, இவ்வளோதாங்க. இதை வதக்கி உடனே சாப்பிட்ருங்க, வைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி தேவையில்ல, காலம்பரை செஞ்சிங்கன்னா நைட்டுக்குள்ளே எடுத்துருங்க. ஏன்னா கெட்டு போய்டும். முருங்கைக்காயில் நமக்கு என்ன தான் வதக்குனாலும் அது கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்குங்க. அதனால் அதை உடனே இன்னைக்குள்ளே ஒரு நாளில் அதை செலவு பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்க. இது சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க, மோர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேங்க, 3 இனுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துங்க. சூப்பர் டேஸ்ட்டுங்க, நல்லாயிருக்கு. சாதத்துக்கு